ஹாய்ங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் ரொட்டீன் விலாக்கு கண்டிப்பாக போடுறேங்க. யூடியூப்லேயும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு கரெக்டாக டெய்லி போட ஆரம்பிச்சிட்றேங்க. சண்டே மார்னிங் தோசைக்கு தேங்காய் பால் தாங்க ரெடி பண்ணினேன். கபில் குட்டிக்கு தாங்க கொஞ்சம் சளி. சரி தேங்காய் பால் அரைச்சி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ட்டு தேங்காயில் வந்து ஏலக்காய், சுக்கு, மிளகு, அப்புறம் கிராம்பு, திப்பிலி இது எல்லாத்தையும் அரைச்சி பால் எடுத்துட்டேங்க. இனிப்புக்கு வந்து கருப்பட்டி போட்டுக்கிட்டேங்க. அடுப்பில் வந்து வச்சு சிம்மில் லைட்டாக அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு திரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்யலிங்க. என்றைக்குமே வாரத்தில் பார்த்திங்கன்னா பாதி நாள் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். தோணும் போதெல்லாம் நான்வெஜ் வாங்குவோம், இல்லாட்டி வந்து கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் என்னமோ என் பையனுக்கு எப்பயுமே அவங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு தான் நாங்கள் எதாக இருந்தாலும் செய்வோம். திடீர்னு எனக்கு கோவக்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் கேட்டால் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்குமே இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு தோணலை, அதனால் சரின்னு விட்டாச்சு. கோவக்காய் பொரியல் செய்கிற ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு காய் வந்து கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் வதக்கி கோவக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தாங்க. நான் தம்பிங்க சாப்பிட்றதுனால நான் வந்து காஷ்மீரி தூள் போட்டேன். நான் வரமிளகா போடலை, காரம் அதிகம் இருக்காதுங்களா, அதனால் இதை போட்டுக்குவேன். நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அது வேகணும் இல்லைங்களா, அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம். சிம்மிலே வச்சு அதை பார்த்துக்கணும், கிளறி விட்டணும். அப்பப்போ காய் வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் மதியமாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தம்பிங்கெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி சாயந்தர டைமில் ஒரு டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு குடித்தோங்க. குழந்தைங்க எந்நேரம் வெளியவே இருக்கணுங்கிறானுங்க, வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சின்ன குட்டி பாருங்கள் எப்படி விளையாடுறாருன்னு. பேட்டு கையில் வச்சுக்கிட்டு பால் அடிக்கிறாருங்களாம்மா. நம்மளுக்கு எப்படா வேலை முடியும், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வருவனானுங்கிறானுங்க. திடீர்னு வந்து பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டானுங்க. இருட்டாகி போயிடுச்சு வேறு. கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் போயிடுச்சு, ஏதோ வேணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வேணாங்களாம்மா, எனக்கு பானிபூரி தான் வேணும்னு சொல்லிட்டான். அது வந்து கொஞ்சம் தூரம் போகணுங்க, 10 கிலோமீட்டர் போகணுங்க. நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் சுத்தம் கேட்டுக்கவே இல்லை. அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்து ரோடெல்லாம் டிராஃபிக் ஆகிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்மளும் வீட்டுக்குள்ளே இருக்கோங்களா, அதனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. என்ன ஒரு ஈவினிங் டைமில் கிளம்பியிருந்தோம்னா பீச்சு, மால் ஏதோ ஒன்று போயிட்டு வந்துருந்துருக்கலாம். வரும்போது பானிபூரி சாப்பிட்டு வந்துருந்துருக்கலாம். வண்டி விட்டு இறங்கினோடனே போய் சொல்கிறதுக்கு போயிட்டானுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேவ் பூரி, அப்புறம் பேல்பூரி, அப்புறம் இன்னொரு ஏதோ பேருங்க, அது எனக்கு தெரியல, மறந்துட்டேன். இது 3 வாங்கி அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் இருக்க வீட்டுக்கு கீழேங்க மெயின் ரோட்டில் வந்து இப்போ பார்க்கு மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் டெய்லி வரணும்னு நினைக்கும் போது அந்த மழை வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்களா. பார்க்குக்கு வேறு இன்றைக்கி தாங்க டைமே கிடச்சிருக்கு. பார்க்கில் வந்து ஊஞ்சல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் போனோடனே கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். அதில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சைடெல்லாம் லைட்டு அந்த மாதிரி செடி எல்லாமே நட்டு வச்சு நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா.